ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மியூசிக் பார்க்கில் இருக்கிறோம். ஸோ பின்னாடி நம்ம ப்ரோ இருக்கிறாரு, நம்ம அண்ணன் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் இங்கே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, சேனல் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவார். மியூசிக் பார்க் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் அண்ணா சாலை தான் லொக்கேட் ஆகுது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நான் ஃபோன் நம்பரும் இருக்கும், கால் பண்ணி டக்குன்னு கேட்டு உங்கள் ஆர்டரை புக் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ஒரு அடிச்சு காட்டுங்க யார் பெருசுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஹாய் டியர்ஸ், இஸ் ராஜீவ் ஹியர் ஃப்ரம் மியூசிக் பார்க். ஸோ மியூசிக் பார்க் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே சப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த நம்பர் ஒன்று கீழே கொடுத்துருப்பாங்க, சித்து. ஸோ அந்த நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸு, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட என்ன ப்ராடக்ட் ஒன்றும் பண்ணுறோம். நம்ம கிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம்னா மொபைல், ஹோம் தியேட்டர்ஸ், டிவி, ப்ரொஜெக்டர்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கீபோர்ட்ஸ் பண்ணுறோம், கிட்டார்ஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து நம்மளால் இங்கேருந்து உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் நம்மளால் டெலிவரி பண்ணி உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நம்ம சவுண்ட் பார் வர்சஸ் ஒரு ஏவி ரிசீவர். கண்டிப்பாக. ஸோ யாருக்கு சவுண்ட் பார் பெட்டராக இருக்கும், யார் ஏவி ரிசீவர் கரெக்டாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. இப்போ எனக்கு ஒரு லைவ் டெமோவே காட்டிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டெமோ ரூமுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஆமாம். இது யாருக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ எப்பயுமே நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணிடுவோம். ஸோ நார்மலாக இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இல்லை சார், நான் அஃபோர்டபுளாக பார்க்குறேன் சார், நான் கம்மியாக பார்க்குறேன் சார். நிறைய பேர் செகண்ட்ஸ்க்கு நான் போய் வாங்குறேன்னா தாராளமாக வாங்கலாம், தப்பே கிடையாது. செகண்ட்ஸ் மார்க்கெட்டுன்றது ஒரு பெரிய மார்க்கெட். அது நீங்கள் எவ்வளோ ரிலையபிள்ன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம கொடுக்குறது எல்லாமே புதுசு தான், நம்ம செகண்ட்ஸ் ப்ராடக்டே விற்கிறது இல்லை. ஓகே. ஸோ புதுசை மட்டும்தான் நம்ம உங்களுக்கு சேல் பண்ணுறோம். செகண்ட்ஸ் வந்து யாராவது கடையில் வந்து கொடுக்கும் போதே நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ கிடைக்கும். இல்லைன்னா நாங்கள் அதை வந்து அந்த பார்ட்டிஸ் வருவாங்க, செகண்ட்ஸ் வாங்குகிற பார்ட்டிஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ நம்ம அதை ப்ரமோட் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ப்ராடக்டோட நாலேஜே இல்லாமல், அதாவது இப்போ ஒரு சவுண்ட் பார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிராண்டு ஆன் பண்ணால் சவுண்ட் வருதுன்றது உங்களுக்கு தெரியுது. ஓகே. ரிசீவர் பொறுத்த வரைக்கும் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குனால அது என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. முதல்ல என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ தெரியாத மாதிரி இருக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் என்ன நாலேஜில் வாங்குறீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணார், சென்னையில் வந்து ஒரு செகண்ட்ஸ் ப்ராடக்ட் போய் வாங்கி ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் ப்ராப்ளம், அது வந்தோடனே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் ப்ராப்ளம் ஆனோடனே என்னை காண்டாக்ட் பண்ணி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் வாங்க இதை பார்க்கலான்னு சொன்னேன். அவர் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம இது சர்வீஸ் நம்ம பார்த்தோம் என்ன பண்ண முடியும். அது ஏற்கனவே ரொம்ப கண்டமாக இருந்தனால நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், சார் இது ரொம்ப ஒஸ்ட்டு கேஸாக இருக்குது, எங்களால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் இதை நீங்கள் தயவு செஞ்சு அப்படியே வச்சுட்டு வேறு ப்ராடக்ட் வாங்குங்க. இதில் நம்ம கையை வச்சோன்னா எல்லாருக்குமே செலவு, உங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு டபுள் மடங்கு செலவு வரும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் அஃபோர்டபுளாக இருக்குது, இங்கே வாங்குறேன் அங்கே வாங்குறேன்னு போகாதீங்க. அதுக்கு 1 இயர் வாரண்டியோடு வாங்கிங்க, அது உங்களுக்கு சேஃப். இல்லை உங்களுக்கு அதை பற்றி தெரியும், எனக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது எப்படி நல்லா ஒர்க் ஆகுதா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் தாராளமாக வாங்கிங்க, பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. தெரியாதவங்க கரெக்டான ஆள்கிட்ட ப்ராடக்டை கேட்டு அது நல்லா இருக்கா, நல்லா ஒர்க் ஆகுதா, ப்ராப்ளம் இருக்காதான்றதை ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துட்டு வாங்கிங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம் எலக்ட்ரானிக்ஸில் வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஒரு பேக்கப் தான் அந்த வாரண்டிலாம் வருதுனால புதுசு எடுக்கிறது பெட்டர்ன்றது என்னோடய சஜஷன். இதனால் நான் யாரையும் வந்து இந்த வீடியோவில் நான் இந்த வாங்காதீங்க அவங்க வாங்காதீங்கன்னா நான் சொல்லலை. ஆமாம், நான் யாரையும் தாக்கலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். ஓகே. இதனால் வந்து நீங்கள் வந்து வாரண்டியோடு இருக்கும் போதே ஒரு பெட்டரான ஆப்ஷன்றதை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏவி ரிசீவர் பத்தி பார்த்தலாம். கண்டிப்பா இங்க தான் இவன் அதிகமா இருக்கறான். ஏவி ரிசீவர் தான் இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கறாப்ல. ஆமா, ஏவி பத்தி சொல்லுங்க. சோ ஏவி ரிசீவர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ இடமும் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணுறக்கூடிய ஒரு ஸ்பேஸ். இப்போ ஹோம் ஹவுஸாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஆமாம், ஒரு ஏவி ரிசீவர்னா நார்மலாக ஒரு ஏவி ரிசீவர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 ரைட் லெஃப்ட் ஸ்பீக்கர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஆமாம், இந்த ரைட்டு
இவன மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இல்லை ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் இல்லைனா இருக்கலாம். ரைட் லெஃப்ட் ஸ்பீக்கர், ஒரு சென்டர் ஸ்பீக்கரு, ஓகே, அப்புறம் 2 ரியர் ஸ்பீக்கர் இருக்கும். இது 5 சேனல். ஓகே, இதை விட்டால் உங்களுக்கு வந்து 7 சேனல்னால் தலைக்கு மேலே 2 ஸ்பீக்கரு. ஓகே, ஸோ இல்லைனா சரௌண்ட் பேக் இருக்கும். ஆமாம், ஓகே. ஸோ இது வந்து ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கர், ஓகே, சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஆக்கிபை பண்ணுதுன்னு போதே நார்மலாக வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப இது வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் இடம் இருக்காது. அது இல்லாமல் அவங்க வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, ஏங்க ஏற்கனவே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த பொருளெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சா நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் இருக்கும் போதே இதோட மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை தூக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதை பெருக்கிறது போகிறதுன்னா அவங்க வீட்டு ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஸோ ஆனால் வந்து நம்ம எப்பயுமே நம்ம மென்னுக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும். விமனுக்கு, லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் அதான் வித்தியாசம். லேடிஸ் வந்து நகை வாங்கி போட்டுப்பாங்க. ஆனால் விமன் லேடிஸு, நம்ம ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து எலக்ட்ரானிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட அந்த வே ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு பெட்டராக இருக்கும். இப்போ நிறைய விமனும் அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கும் வந்து ஆசைப்பட்டு பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. நான் வந்து யாரையும் குறை சொல்லலை இந்த வீடியோவில். நம்ம சொல்ல வர்றது என்னென்னா அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் சவுண்ட் பார். ஸோ ஒரு காம்பேக்டாக இருக்குன்றது தான். ஸோ ஏவி ரிசீவர் இடத்த ரொம்ப ஆக்கிபை பண்ணும். கண்டிப்பாக இவ்வளோ பெருசு பாருங்கள், பெருசாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு இடம் வேணும். சவுண்ட் பார் இது ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கு இடம் வேணும், ரியர் ஸ்பீக்கர் வேணும், ஒயரிங் பண்ணணும். ஸோ இவ்வளோவும் வேணுமானா கண்டிப்பாக நீங்கள் அதான் வாங்கணும். ஏன்னா அதில் வர சவுண்ட் பாரில் வராது. ஓகே, அந்த அளவுக்கு குவாலிட்டி ஏவி ரிசீவர் தான். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவர் தான். ஓகே. இல்லைங்க நான் அடிக்கடி வீடு மாறுவேன், நான் ஒரே வீட்டில் இருக்க மாட்டேன், நான் பல வீடு மாறுவேன், நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் வந்து சவுண்டு போட்டால் என் கீழ் வீட்டு மேலே வீட்டில் வந்து சண்டைக்கு வருவாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து சண்டைக்கு வருவாங்கன்னு. இல்லை நான் வந்து அடிக்கடி வீடு மாறுறேன், என்னால் வந்து இந்த வீட்டில் வந்து இந்த ஒயரிங்லாம் பண்ண முடியாது அப்படி இருக்கவங்க. இல்லை நான் வந்து எனக்கு காம்பேக்டாக தான் வேணும், எனக்கு ஈஸியாக வேணுங்க. நம்ம சில பேர் எப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு பார்ப்பாங்க, நிறைய கேட்கணுன்னு பார்ப்பாங்க, டீட்டெயிலிங் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சவுண்ட் பார் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டீட்டெயிலிங் வேணும், மியூசிக்கில் நல்லா டெப்த்தாக சவுண்ட் வரணும். நான் வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பேன் படத்தை, பாட்டு கேட்குறத ரசித்து பார்ப்பேன். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏவி ரிசீவர் இல்லை ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ரொம்ப முக்கியம். இல்லை நான் ஜஸ்ட் லைக் தட் படம் பார்ப்பேன், கொஞ்சம் சவுண்டு கேட்டால் போதும், நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னா அவங்களுக்கு சவுண்ட் பார். ஓகே. ஸோ சவுண்ட் பார் வந்து உங்களுக்கு ரொம்ப இடம்லாம் ஆக்கிபை பண்ணாது. ஒரு சவுண்ட் பார்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 ஸ்பீக்கர் இருக்கும் உள்ள, லெஃப்ட் ரைட்டு சென்டர். இது ரொம்ப சின்ன காம்பேக்ட்னால இதோட கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்கும் மிச்ச சவுண்ட் பாஸ். ஸோ டிவி கீழே நீங்கள் அழகாக இதை வச்சுக்கலாம். ஸோ இது வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதில் ஒரு பெரிய பின்னாடி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஏஆர்சி மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டிவி வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ண முடியாது. நிறைய சவுண்ட் பார்ஸில் நம்மளால் ப்ரொஜெக்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து சில சவுண்ட் பாக்ஸில் மட்டும்தான் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் ஏவி ரிசீவரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணலாம், டிவியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சில ஏவி ரிசீவர்ஸில் 2 அவுட் இருக்கும், அதே மாதிரி 4 இன்புட் இல்லை 7 இன்புட் வரைக்கும் போகும். ஸோ 7 இன்புட்டில் அட் அ டைம் நீங்கள் நிறைய கனெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் பாக்ஸில் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ டிவியே தான் டிபெண்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட், இது சொல்லும் போது தான் டவுட் வருது. ஆக்சுவலாக ஏவி ரிசீவர்ன்றது ப்ரொஜெக்டருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா, இல்லை வந்து நம்ம டிவி கூட நார்மலாக கனெக்ட் பண்ணிக்கலாமா? டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ரொஜெக்டர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. டிவியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ ரிட்டர்ன் எடுத்துரும். ஓகே. ஸோ டிவியே வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு டிவியோட வருது, கூகுள் டிவி, அப்புறம் வந்து வெப் ஓஎஸ் இருக்குது, டைசன் ஓஎஸ் சாம்சங் தராங்க. ஸோ இந்த மாதிரி பல ஓஎஸ் இருக்கிற எல்லாமே ஆப்பிள் டிவி. இப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் பழைய டிவி வச்சுருக்கேன், ஃபயர் டிவி வச்சே நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பிள் டிவி இல்லை ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கூட அவங்களுக்குலாம் ஏவி ரிசீவர் நல்ல ஆப்ஷன். ஓகே. ஏன்னா வந்து ஒரு ஆப்பிள் டிவி, இதுதான் ஒரு ஆப்பிள் டிவி. ஆப்பிள் டிவியா? ஆமாம், இது ஆப்பிள் டிவிங்கும் போது என்னன்னா இந்த ஆப்பிள் டிவி நீங்கள் இதை வாங்கிட்டு அது தெரியுது ஆப்பிள். ஓகே. ஆப்பிள் டிவி வாங்கிட்டு நீங்கள் வந்து இன்புட்டில் வந்து ப்ரொஜெக்ட் ரிசீவரில் ஒரு இன்புட் கொடுத்துடலாம்.
இன்ல கொடுத்துடலாம். அவுட் எடுத்து டிவியில் கொடுத்துட்டிங்கன்னா ஆப்பிளோட ஓஎஸ் வந்து உங்கள் டிவியில் வந்துடும். ஓகே. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் டிவி ஆண்ட்ராய்டோட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். சாரி, உங்ககிட்ட ஐஃபோன்ஸ் இருக்கும் போதே உங்களுக்கு யூசேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கனெக்ஷன்ஸ்க்கு. ஓகே. ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து எப்படி ஆண்ட்ராய்டு டிவி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஆப்பிள் டிவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி சவுண்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள் ஆண்ட்ராய்டு டிவியில் கேட்குறதோட ஆப்பிள் டிவியில் நல்லாயிருக்கும். ஆப்பிள் டிவினா டிவி வராது, ஒரு பாக்ஸ் கொடுப்போம். அந்த பாக்ஸை நீங்கள் உங்கள் டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஒரு ஏவி ரிசீவர் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அது இல்லாமல் அடுத்தது கம்மி ரேட்டில் ஃபயர் டிவி இருக்குது. ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுப்போம். ஆமாம். ஸோ ஸ்டிக்கோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிவி வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஆப்ஸில் உட்கார ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்டேட்ஸ் கிடையாது டிவியில். ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஆப்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபயர் டிவியை வாங்கி இன்சர்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறனா கூட ஏவி ரிசீவரில் நீங்கள் தனியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும் போதே இந்த ரிசீவர் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே. உங்களுக்கு வீடியோவையும் சரி ஆடியோவும் சரி நல்லா அப்கிரேட் பண்ணி நல்லா பிரித்து கொடுக்கும். சவுண்டில் டிவிக்கு போயிடும். ஸோ அப்படி இருக்கும் போதே உங்களுக்கு இந்த ஏவி ரிசீவரோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் வந்து நல்லா பிரித்து நல்லா ரிச்சாக கொடுக்கும். அது வந்து உங்கள் சவுண்ட் பாரில் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. அகைன் இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ நம்ம யார், நம்ம எந்த வீட்டில் இருக்கோம், என்ன மாதிரி நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கோம். இப்போ நம்ம யாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனுங்க, நான் வீட்டிலே இருக்க மாட்டேங்க, நான் இப்போ தான் வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வரதே டைம் ரொம்ப கம்மியாக இருப்பேன்னா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ரிசீவர் இருந்தாலும் சரி சவுண்ட் பார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரு இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்க இருக்கிறதே கம்மி. ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாதுன்றதுனால சவுண்ட் பாருக்கு போகலாம். ஓகே. இல்லைங்க நான் வந்து எனக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ரூம் இருக்குங்க. சண்டே ஆனால் நான் வந்து அதில் படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன். எனக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம், படம் வந்து ரொம்ப முக்கியம். என் லைஃப்பில் நான் வந்து 6 நாள் இவங்களுக்காக உழைக்கிறேன்னா 7ஆவது நாள் நான் ரெஸ்ட் எடுப்பேன். ஓகே. நான் வந்து நல்லா வந்து என்னை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுவேன். ஸோ நிறைய என்கிட்ட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிளைண்ட் இருக்காங்க, டாக்டர் கிளைண்ட் இருக்காங்க, பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் பஸ்டர்ஸே இந்த மாதிரி ப்ராடக்ட் தான். ஓகே. ஸோ எப்படி இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தை ஒன்று போட்டு இந்த சரவுண்ட் சிஸ்டமில் நீங்கள் பார்க்கும் போதே பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களோட அந்த காலையிலேருந்து போட்ட அவ்வளோ எஃபர்ட்டையும் உங்களுக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆக்கி நீங்கள் நல்லா ஈஸியாக வீட்டுக்கு நல்ல நைட்டில் அப்படியே ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. அகெயின் நீங்கள் திருப்பியும் உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இதுவே நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோடு போய் படுத்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் நாளைக்கு எழுந்திரிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்னஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையில்லை, நம்மளே ரிலாக்ஸ் ஆகிக்கிறது தான். ஸோ ஒரு மூவியோ ஒரு சாங்கோ வந்து கண்டிப்பாக உங்களை ரிலாக்ஸ் பண்ணுதுன்றது இது ப்ரூவன். இப்போ இளையராஜா பாட்டோ ரஹ்மான் பாட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹாரிஸ் பாட்டோ ஒரு கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அனிருத். ஸோ ஏதோ ஒரு பாட்டு உங்களை வந்து உங்களை ஒரு திடீர்னு ஒரு பாட்டு கேட்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒரு ரிலாக்ஸ் ஆகுது இல்லை. அதே ஒரு படம் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது, ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணுறோம். ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் போதே ஒரு நல்ல மூவி, அதாவது நான் மூவி நல்லா சூஸ் பண்ணணும். தப்பான மூவியை பார்த்தீங்கன்னா இன்னும் தலைவலியாக தான் தூங்க போகிறீங்க. ஸோ நீங்கள் நான் ரைட் மூவி சூஸ் பண்ணி ஒரு படம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் இருக்கிற படமாக நீங்கள் பார்த்தும் போதே நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக நீங்கள் போய் தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஒர்க் பண்ணும்போது திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுவீங்க. அகெயின் உங்கள் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ்லாம் திருப்பியும் மீட் பண்ணி திருப்பியும் ஒரு டே. ஸோ நிறைய டாக்டர்ஸோட ஒர்க் பண்ணனால எனக்கு என்னென்னா எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு சொல்லுவாங்க. அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்க இந்த டேவே ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக டாக்டர்ஸ்லாம் நிறையா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கில் இருக்காங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஆமாம், அந்த மாதிரி டாக்டர்ஸோட லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக்ன்றது ஒரு மூவின்றது ரொம்ப ரிலாக்ஸிங். அது வந்து நல்ல சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஒரு டிவிலேயே படம் பார்க்குறதுனா தாராளமாக பார்க்கலாம், பட் என்ஜாய் பண்ண முடியாது. டிவி வந்து உங்களுக்கு வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கொடுக்கும், சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. ஸோ அகெயின் வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து சவுண்ட் சிஸ்டம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உங்கள் காதுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. உங்கள் கண்ணு வேணால் என்ஜாய் பண்ணலாம், பட் காது என்ஜாய் பண்ணாது. காது என்ன தப்பு பண்ணிச்சு, நம்ம வீட்டில் காதும் நம்ம பாடியில் தானே இருக்குது, ஸோ கண்ணும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ கண்ணு நம்ம என்ஜாய் பண்ணும் போதே
காதும் என்ஜாய் பண்ணணும்ல. கண்டிப்பா. ஸோ அதுக்கு வேணும்னா நம்ம அதுக்கு நல்ல எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ நல்ல எக்யூப்மெண்ட் வாங்கினா தான் காதும் என்ஜாய் பண்ணும், கண்ணும் என்ஜாய் பண்ணும். கண்ணுக்கு 4Kனா காதுக்கு டால்பி அட்மாஸ். ஓகே, அப்படி வரீங்க. ஆமாம். ஓகே. ஸோ எப்பயுமே நீங்கள் நல்லா யோசிக்கணும், ஒரு ப்ராடக்டை நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கன்றது தான். அது ரேட் அதிகம் கம்மியாக இருக்குன்னா இல்லை, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணும். ஓகே. ஸோ எதர் சவுண்ட் பார் ஆர் ஒரு ஏவி ரிசீவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், யாருக்கு எது சூஸ் ஆகும்ன்ட்டு. ஓகே. ஒரு ஈஸி கோவராக இருக்கீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒயரிங் வேண்டாம், சிம்பிளாக இருக்கணுங்க, ஆனால் சவுண்ட் கேட்கணுங்க. நான் வீடு அடிக்கடி மாறுவேங்க, வீட்லேயும் அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்க. அவங்க பிரச்சனையும் நான் வந்து அவங்க இல்லைனா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நான் அவங்களே தான் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சவுண்ட் பார் போயிடுங்க. சரி ப்ரோ. ஆனால் நீங்களும் ஹாப்பியாக இருக்கிறது தான் நான் ப்ராடக்ட் தரேன். நம்மளோட இதே டேக்லைனே பார்த்தீங்கன்னா, மியூசிக் பார்க்கில் பொருள் மட்டும் இல்லை, சந்தோஷத்தையும் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு நல்ல ப்ராடக்டை நான் கொடுக்காம நான் மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் ப்ராடக்ட் விற்கலை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், வீட்டில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சண்டே ஆகிறதுக்கு நான் ப்ராடக்ட் விற்கக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப கீனாக இருக்கேன் அதில். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 10 தடவை கூட உங்களுக்கு கேட்பேன், சார் இது ஓகேவா, இது ஓகேவான்னு கேட்பேன். எதுக்கு இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் இங்கே நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவைன்றதை நான் கண்டிப்பாக கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால உங்கள் வீடு எப்படி, உங்கள் இடம் எப்படி, எல்லாத்தையும் நான் கேட்டுப்பேன். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்களா இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனால், கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அது சவுண்ட் பார். ஏவி ரிசீவர் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், டீட்டெயில் மியூசிக், டீட்டெயில் சவுண்ட் எஃபெக்ட், நல்ல சவுண்ட் எஃபெக்ட், டெப்த்தாக கேட்கணும். நான் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுவேன். சவுண்ட் பார் நல்ல ஊஃபர் போட்டு நல்லா ஹெவியாக கேட்பேன்னா ஏவி ரிசீவர் கண்டிப்பாக தேவை. ஓகே. இப்போ எனக்கு உங்கள் சிஸ்டம்ல என்னன்னா, இங்கே இவ்வளோ ஐட்டம் சொன்னீங்க, பட் இங்கே ஒரு 3 பேர் இருக்கிறாங்களே, இவங்க இதெல்லாம் சப்வூஃபர்ஸ். ஓகே. இவங்கெல்லாம் ஸோ இவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள். பேஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபர் தான் வந்து அந்த அந்த இம்பேக்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறது. ஒரு கார் கிராஷு, ஒரு பஸ் ஒரு கிராஷ் ஆகுது, ஒரு அடிக்கிறாங்க ஃபைட் சீன்லனா அந்த 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 எஃபெக்ட், அந்த காற்றை ப்ரொடியூஸ் பண்ணுறதே இவங்க தான். இவங்க வந்து தான் சப்வூஃபர்ஸ். லோ ஃப்ரீக்வன்சியில் அவங்க வந்து காற்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்க வேலையே. அதனால் வீடு வந்து உங்களுக்கு நல்லா அதிர சவுண்டுக்கு கேட்கும். ஸோ நிறைய பேர் வந்து எஃபெக்ட் இல்லைங்க, எஃபெக்ட் இல்லைங்க, இது ஆஃப் பண்ணிட்டா எஃபெக்ட் இருக்காது. நிறைய சின்ன ஸ்பீக்கர்ஸை வச்சு, அதாவது சவுண்ட் பார் வந்து டிபெண்ட், சவுண்ட் பார் மெயினாக சொல்கிறேனே, சவுண்ட் பாருக்கு மெயினாக சின்ன சின்ன ஸ்பீக்கர் இருக்குது, அது ஊஃபரை நம்பி தான் இருக்குது பேஸுக்கு. ஆனால் ஏவி ரிசீவருக்கு அப்படி கிடையாது. டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சாலே பேஸ் நல்லா வந்துடும். சவுண்ட் பார் வந்து ஒரு காம்ப்ளிமெண்டிங் தான். ஸோ இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு உங்ககிட்ட தனியாக ஒரு சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு வீடியோ வேணும் ப்ரோ. சப்வூஃபர்ஸில் நிறைய வீடியோ இருக்குது, கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்வூஃபரில் வந்து பேசிவ் சப்வூஃபர், ஆக்டிவ் சப்வூஃபர் நிறைய இருக்குது. ஸோ யாருக்கு என்ன சப்வூஃபர் சூஸ் ஆகணும். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ கேட்டுகிட்டே இருக்காங்க, என்கிட்ட வந்து சோனியில் வந்து டிவிடி பிளேயர் இருந்துச்சுங்க, அது வீணாக போயிடுச்சு, ப்ளூரே பிளேயர் வச்சுருந்தா வீணாக போயிடுச்சு, அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாமா? அது 3 ohmஸாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், 3 ohm ஸ்பீக்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸ்பீக்கருக்கு பின்னாடி எடுத்து பாருங்கள், அது 3 ohmஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓம்ஸ் சிம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை சிது கீழே போட்டுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6 ohms 8 ohmஸ்ன்னு இருந்துச்சுன்னா, இல்லை 4ன்னு இருந்தால் கூட இந்த ரிசீவரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 and 8 சஜஸ்டட். அது மாதிரி பேசிவ் சப்வூஃபர்ஸை நம்ம கண்டிப்பாக ரிசீவரில் யூஸ் பண்ண முடியாது, ஆக்டிவ் சப்வூஃபர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. சரி, ஓகே ப்ரோ. ஸோ இது ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ முடியல. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வேணுமோ நான் கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம லொக்கேட் ஆகிருக்குது பாண்டிச்சேரியில். ஸோ உங்களுக்கு எது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இங்கேருந்து நம்ம ஷிப்மெண்ட் பண்ணுவோம். எங்களால் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களை எங்கே வேணாலும் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கும். அதே மாதிரி எங்கேருந்து வேணாலும் நம்ம உங்களுக்கு சப்ளை பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாமே ஆத்தரைஸ் தான் பண்ணுறதுனால எல்லா கம்பெனியும் எங்களை ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க விற்கிறதுக்கு.
ஸோ இவர் யார் இவருக்கு வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கேன். யமஹா கிட்ட ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கோம். நம்ம டெனான், மரான்ஸ் எந்த ரிசீவர் வாங்குறதுனாலும் நம்ம ஆத்தரைஸ் வாங்கியிருக்கோம். செனைசர், JBL, சோனி, செப்ராடிக்ஸ், இந்த மாதிரி எல்லா சவுண்ட் பாரோட ஆத்தரைசேஷனும் வாங்கி தான் நம்ம விற்கிறோம். ஸோ நம்ம இன்னும் ஆத்தரைஸ்டு பார்ட்னரு. அதனால் நான் வந்து உங்களை கரெக்டாக தான் கைட் பண்ணுவேன். எங்ககிட்ட நீங்கள் வாங்குறதுல தைரியமாக வாங்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஃபேக்கான ப்ராடக்ட்ஸையும் கடையில் விற்க மாட்டோம். எல்லாமே ஜென்யூனாக தான் கொடுப்போம். ஸோ நம்ம வாங்குறது எல்லாமே கம்பெனிலேருந்தனால கம்பெனி யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் வாங்குவே தவிர நம்ம இந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து வாங்கி விற்கிறதுன்ற ஆப்ஷனே கிடையாது. நம்ம வெளியில் கம்மியாக கிடைக்குது இவங்ககிட்டேருந்து வாங்கிலாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறோம். கஸ்டமரை ஹாப்பியாக வைக்கிறது தான் நம்ம இந்த எப்பயுமே. அதனால் நாங்கள் வந்து ஜென்யூனாக தான் ப்ராடக்ட்ஸ் கொடுப்போம். சப்போஸ் என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்தாலுமே நம்ம வந்து அவங்க கஸ்டமரோட நின்று அதை ஃபைட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து கண்டிப்பாக நிறைய இடத்துல கஸ்டமருக்கு ஃபேவராக நடந்திருக்கேன். ஆனால் அது கம்பெனிக்கு கண்டிப்பாக பிடிக்காது தான். பட் இருந்தாலும் நான் எப்பயுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்ப்பேன்னா ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் பார்ப்பேன். நான் வாங்கினா அந்த ப்ராடக்ட் ஆகிடுச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், எனக்கும் வருத்தம் இருக்குல்ல, அதே தான் நானும் கஸ்டமருக்கு பார்ப்பேன். ஸோ அதனால் அந்த மைண்ட் செட் இருக்கனால என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக இப்போ கஸ்டமருக்கு ப்ராடக்ட் ஃபால்ட்டாக இருந்தால் அவங்க சைடில் நின்று அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இப்போ வாங்குறவங்களுக்குமே நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். ஸோ பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்கிட்ட வாங்குறதுனால ஏதாவது கிடைக்காத போயிடுமோ, இல்லை இவர் ஹெல்ப் பண்ண வர மாட்டாரான்னா, ஏன்னா நம்மளோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட கூகுள் ரிவ்யூஸில் ஏகப்பட்ட பேர் நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் நம்மளை திட்டிருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. அது நான் சில இடத்துல கொஞ்சம் நம்மளை பற்றி நம்ம எரர்ஸ் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த தடவை அதை நடக்காமல் நாங்கள் பார்த்துப்போம். அவங்கக்கிட்டேயுமே நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில டைம் அப்படி ஆக தான் செய்யும். நம்ம ஹியூமன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. அப்படின்றதுன்னா நான் வந்து ஃபேக் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை நம்பி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் வந்து உங்களை நான் லெட் டவுன் பண்ண மாட்டேன். தேங்க்யூ.